வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் குரு மணிகண்டன். இந்த ஜோதிட ஃபீல்டில் 20 வருஷமாக இருக்கோம். முதல்ல நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய ஜோதிட தகவல், அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட எந்த தகவல் வேணாலும் கீழே நம்ம நம்பர் போயிட்டுருக்கு. அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். அது இல்லாமல் ஜோதிட வகுப்பு எடுக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்ம ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம். திருமண புள்ளி திருமண லக்னம், தொழில் புள்ளி தொழில் லக்னம்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம். அதில் எந்த தேதி, எந்த அந்தரம், எந்த தசை, எந்த புத்தியில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே மாதிரி எந்த வயசுலேருந்து தொழில் சரியான முறையில் அமையுங்கிறத சொல்ல முடியும்னு சொல்லி வகுப்பு எடுக்கிறோம். இந்த வகுப்பில் எல்லோரும் கலந்துக்குங்க, பயன்பெறுங்க. அதே மாதிரி உங்களுடைய எல்லா ஜோதிட சந்தேகங்களுக்கும் கீழே என்னுடைய நம்பர் போயிட்டுருக்கும். அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் ஜாதகம் பார்க்கப்படும். குருவே நமக, குருவே நமக, குருவே நமக. ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக, ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக, ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக. நவகிரகங்கள் நற்துணையாக, உபகிரகங்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய அனைவருக்கும் எல்லாம் நலமும் வளமும் கிடைக்கட்டுன்னு சொல்லி இப்போ வாங்க 12 ராசிக்குள்ளே தை மாதத்துக்கு கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகிற தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் வளமும் நலமும் கிடைக்குங்கிற மாதிரி இந்த தை மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு செயலுக்கும் உங்கள் முட்டுக்கட்டையை உடைக்கிற மாதமாக இருக்க போகிறது. அதாவது உங்களுக்கு தடைன்னு சொன்ன தடையை தகர்த்தெறின்னு சொல்லக்கூடிய மாதமாக தடையை தகர்த்தெறிந்து செயல்பட போகிறீர்கள். இது வரைக்கும் வேண்டான்னு மாற்றி வச்ச விஷயத்த இது நீ செஞ்சு தான் பார்த்துருவேன்னு சொல்லி ஒரு துணிச்சல் வரக்கூடிய மாதமாக இருக்க போகிறது. துணிச்சலால் நீங்கள் வண்ண தூரிகையை மாற போகிறீங்க. வானவில்ல வளைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவர் வரக்கூடுதுன்னு சொல்லிடலாம் விருச்சிக ராசிக்கு. அதாவது ஒன்று கூடி செயல்பட்டால் நன்று வருங்கிறது சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களையே ஒன்று திரட்டி செயல்படுவீங்க. அப்போது புதுசான ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலங்கள், புதிய நண்பர்கள் உங்கள் கூட சேரக்கூடிய காலம், புதிய தொழில் முயற்சிக்கு வெற்றிக்கு வித்திடும் காலம். அதாவது பட்ட இடத்துலையே படுதுன்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பட்ட இடத்துலையே பட்டு உங்களை துன்பப்படுத்தும். அந்த துன்பப்படுத்தியாலும் அந்த துன்பம்தான் உங்களுக்கு அடுத்த இன்பத்துக்கு உண்டான வழிவகையை செய்ய போகிறது. அதனால் உங்கள் முயற்சி எப்பவுமே தளராமல் நீங்கள் முயற்சி பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெற்றிக்கனியை பிடிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த தை மாதம் அந்த வெற்றிக்கனிக்கு உண்டான மாதமாக உங்களுக்கு அமைய போகிறது. தடுமாற்றங்கள் உங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும், உங்களை அடுத்தவங்க பேச்சினால் உங்களை சங்கடப்படுத்தினாலும், அதாவது கடன் தொந்தரவுகள் உங்களை அமுத்தி பிடிச்சாலும், குடும்ப சுமைகள் உங்களை தளர விடாமல் அதாவது தளர விட்டாலும், நீங்கள் தளராமல் மீண்டும் முயற்சி பண்ணி உங்களுடைய நினச்ச விஷயத்தில் வெற்றி பெறக்கூடிய ராசி அப்படின்னா அது விருச்சிக ராசியாக இருக்கும். கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. உங்கள் வெற்றியை யாருனாலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் ஆகக்கூடிய பாக்கியத்திற்கு உண்டான வழிவகைகள் இந்த தை மாதம் உறுதியாகும். அதேபோல் குழந்தை செல்வங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த தை மாதம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வீட்டிலே இருந்தாலும் உங்களுடைய பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. எல்லா நல்லதும் உங்களை தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா நல்லதை நீங்கள் தேடி போகிறீங்கன்னு சொல்லலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று. இந்த எல்லாமே நல்லது நடக்கும். இந்த நல்லதில் மாற்றங்கள் நடக்குது அப்படின்னா அந்த மாற்றம் அது உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்துக்கணும். உங்களுடைய யோகம் பாக்கியம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கணும். அதை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டோம் அப்படின்னோம்னா நல்ல வெற்றியை நம்ம பிடிச்சிக்க முடியும். கைவிட்டு போகாத அளவுக்கு தப்பிச்சுக்கலாம். தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கெட்டதை தலைப்பாகையோடு போகிற மாதிரி நல்லதை மனதிற்குள் வைத்து சந்தோஷப்படும் அளவிற்கு இருப்பதை போல் உள்ள நல்ல அனுபவங்களும் பரிகாரங்களும் பலனும் நமக்கு செஞ்சு நம்ம முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு. அப்போது விருச்சிக ராசிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அதாவது தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ராசி விருச்சிக ராசி தான். வேண்டான்னு எவ்வளோ தூரம் ஒதுங்கி போனாலும் ஒரு காலத்தில் மீண்டும் தெய்வம் தான் எல்லான்னு சொல்லி வரக்கூடிய அமைப்பு இருக்கும் விருச்சிக ராசிக்கு. அப்போ இந்த விருச்சிக ராசியில் நீங்கள் நல்ல ஒரு தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதே மாதிரி அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை எப்பவும் வாங்கிக்கணும். பெற்ற தாய் ஆசீர்வாதம் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு தேவை. அவன் எந்த ஒரு காரியத்தை செய்கிற முன்னாடியும் உங்களுக்கு
இஷ்ட தெய்வத்தையும் அம்மாவையும் குலதெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு செஞ்சிங்கன்னா வெற்றி கிடைக்கும். அப்போது விருச்சிக ராசிக்கு தடைபட்ட காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நல்ல நல்ல நண்பர்களுடைய உறவு முறையால், புதிய நண்பர்களுடைய சேர்க்கையால் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்ல வழிவகை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது தை மாதம். வணக்கம். வாழ்க வளமுடன்.